गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கடந்த பல வாரங்களா நம்முடைய பிரத்யட்ச தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர அற்புத நிகழ்வுகளை ஒரு சிறு கதையோடு சொல்லிட்டு வரேன். நிறையா பேர் கேட்குறேன், சப்போர்ட் பண்ணுற, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி 60 வாக்கில் நடந்த ஒரு சிறப்பான நிகழ்வை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இங்கே ஸ்ரீமடம் கும்பகோணத்தில் பல வருஷமாக தங்கியிருந்தா. பல வருஷமாக ஸ்ரீமடம் கும்பகோணத்தில் தலைமையகமாக கொண்டு செயல்பட்டது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது இன்றைக்கும் அந்த நம்ம மடம் இருக்கிற தெரு, மடத்து தெருன்னு பேர் இன்றைக்கும் இருக்குது. மடம் இருக்குது, பெரியவா தங்க வீடு, பெரியவா வாழ்ந்த வீடெல்லாம் இருக்குது இங்கே நம்ம மடத்து தெரு கும்பகோணத்தில் இருக்குது. ரொம்ப பிராச்சீனமான ஒரு தெரு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து நம்ம கும்பகோணத்துலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது திருவச்சநல்லூர். திருவச்சநல்லூரில் ஒரு ஃபேமிலி, பாலசுப்ரமணியர் ஜெயலட்சுமி அப்படின்னு. பாலசுப்ரமணியர் பார்த்தோன்னா ரிட்டையர்டு ஸ்டேஷன் மாஸ்டர், ஒய்ஃபு ஜெயலட்சுமி, ஒரு 7 குழந்தை அவளுக்கு. எல்லாருமே நம்ம பெரியவர்களுடைய அதீத பக்தர். அந்த குடும்பமே பூர்வீகம் அவளுக்கு நம்ம லாலுடைய பக்கத்தில் இருக்கிற ஆங்கரை அப்படின்னாலுமே உத்தியோக நிமித்தமாக அங்கே போய் கடைசியாக திருடமுதூரில் வந்து செட்டில் ஆகிட்டார். திருடமுதூருங்களே நம்ம திருவச்சநல்லூரில் வந்து செட்டில் ஆகிட்டார். ஸ்ரீமடம் அப்போ வந்து நம்ம கும்பகோணத்தில் இருந்திருக்கோம். அவள் காலத்தில், அவள் சிறு வயசாக இருக்கும்போது சொல்கிறேன். அடிக்கடி வந்து பெரியவர்களாக தரிசிக்கிற பாக்கியம் அவளை கிடைச்சிருக்கு. அது தொடர்ந்துன்னு இருக்கு, காலாகாலமும் தொடர்றது. அவள் 2 பேரும் காஞ்சிபுரத்துக்கு போய் நம்ம பெரியவாளை சந்திக்கிறேன். அன்னைக்கு வழக்கம் போல் எப்போது இருக்கிற மாதிரி கூட்டம் ஓரளவு கம்மி. அன்னைக்கு இவா டேர்ன் வருது, நமஸ்காரம் மட்டும் எழுந்திருக்கிறா. நாத்தெழுதிருக்க பாலசுப்ரமணியன் சொல்கிறார் பெரியவாள்கிட்ட, பெரியவா உங்களுக்கு தெரியாது கிடையாது, நான் ஒரு நல்ல ஒரு சிவபக்தர். எங்காத்து பின்னால் ஒரு வில்வ மரம் இருந்தது. அதுலேருந்து பூச்சிகளையே அரிக்காத தளமாக வில்வ தளத்தை எடுத்து தினசரி பூஜை பண்ணுற பழக்கம் உண்டு. அதே மாதிரி உங்களுடைய படத்துக்கும் அந்த வில்வ தளத்தால் மாலை கட்டி போட்டு வேண்டிக்கிறது உண்டு பெரியவா. கடந்த 1 மாதம் பார்த்தோன்னா அந்த விழுவரம் பட்டுப்படுத்து பெரியவா. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, என்னால் பூஜை செய்ய முடியல. ஈவன் கடைகளில் வில்வம் பொட்டலமாக விற்றாலுமே அதை எடுத்துன்னு போய் பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு மனசு ஒப்பல்ல பெரியவா அப்படிங்கிறேன். பெரியவா மனசுல கேட்குறேன், நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் உங்களுக்கு தெரியாது கிடையாது, உடனே படிச்சிருப்பாள், நீங்கள் படிக்காதவா இல்லையா? ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன்லாம் இருக்குது தெரியுமா அப்படிங்கிறார் பெரியவா. தெரியும் பெரியவா, பவ்யமாக சொல்கிறார் பாலசுப்ரமணியன். அந்த ஏர் பொல்யூஷனுங்கிறது தெரியுங்கிறாள், வாட்டர் பொல்யூஷன் தெரியுங்கிறாள். ஏர் பொல்யூஷனை பற்றி பார்த்தோம்னா, ஏர் பொல்யூஷனுங்கிறது மனுஷாளுக்கு மட்டும் கிடையாது, மரங்களுக்கும் உண்டு, தாவரங்களுக்கும் உண்டு, செடி கொடிகளுக்கும் உண்டு. அது தெரிஞ்சவங்க. அதாவது நம்ம ஆற்றுல லேடிஸ்லாம் இருக்கா இல்லையா, அவளுடைய அந்த மாதம் அந்த 3 நாள் ஒரு மாதவிடாய் காலத்திலோ தீட்டு உண்டான சமயங்களிலோ வேற ஒரு தீட்டு இருந்தாலும் மரத்துக்கு பக்கத்தில் போகக்கூடாது. வில்வ மரம், பூச்செடிகள்லாம் இருக்கே, அது எல்லாமே பார்த்தோம்னா தேவர்கள், தேவதைகள் வாழலாம். அந்த மாதிரி காலங்களில் இந்த மரங்களும் பூச்செடிகள் பக்கத்தில் போட அது பட்டு பெறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரியா? நீங்கள் என்ன பண்ணுறாள்னா, நாளையிலேருந்து பசுஞ்சாணி
எடுத்து அந்த வில்லு மரத்தோட வேரில் போட்டு கிணத்திலேருந்து நீர் மொண்டு அதில் ஊற்றுங்க. நல்லது நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க, பழையபடி உங்களுடைய சிவ பூஜையை நீங்கள் தொடரலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு பாலசுப்ரமணியர் ஜெயலட்சுமி 2 பேரும் நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவாள்கிட்ட பிரசாதத்தை வாங்கிறா, கிளம்புறா, ஊருக்கு வந்துடுறா. மறுநாள் பார்த்தோன்னா ஊருக்கு வந்தோன்னா அன்றைக்கி அனுஷம். பெரியவா சொன்னதை விடிகாலையிலேயே இந்த பிரம்ம முகூர்த்தத்திலேயே ஏந்திருந்து இந்த வாத்திரை வளர்க்குற 4-5 பசுமாடை வளர்த்துருக்கா. பசுஞ்சாணத்தை எடுத்து அந்த வேரில் போட்டு பின்பக்கம் உள்ள கிணத்துலேருந்து தண்ணி சேர்ந்தி விடுறா. ஒரு 10-15 நாள் விட்டுருப்பான். என்ன ஆச்சரியம்னா இந்த பட்டு போன மரம் மறுபடியும் பளபளன்னு துளுக்க ஆரம்பிச்சுடுது. புதிய இலைகள் பக்கத்து எவ்வளோ ரம்மியமாக இருக்குமா தெரியுமா உங்களுக்கு? அதாவது மரம் செடி கொடியில் நீங்கள் நேசிங்க. நம்மள்கிட்ட அவள் பேசுவா, யார் மரம் செடிகள் நம்மள்கிட்ட பேசுவா, நம்ம பேசுகிறது அவள் கேட்பா, அவள் பேசுகிறது நம்ம உணர முடியும். காதுகளில் வேணால் எனக்கு பொண்ணு அந்த சத்தம் கேட்காத தவிர நம்மளால் உணர முடியும். அவள் இந்த மரம் செடி கொடிகள் பூச்செடிகள்லாம் நம்மள்கிட்ட பேசக்கூடிய ஒரு சக்தி படைத்தது. நேச்சரை ரசிக்கிறவாளுக்குத்தான் அது ரொம்ப புரியும். பாலசுப்ரமணியனுக்கு ஒரே ஆச்சரியம். பெரியவா ஒரு சாதாரண உணவு சொன்னார். பசுஞ்சாணத்தை எடுத்து இந்த மாதிரி போட்டு தண்ணி விடணும். பசுஞ்சாணத்தில் உள்ள சத்தானது உயிர் சத்து, உயிரை கொடுக்கக்கூடியது. இன்னொரு ஆச்சரியம், அதாவது அவருக்கு அப்பதான் தெரியுது. பெரியவா சொன்னது பயாலஜியா பாஷ்யாலஜியா அப்படிங்கிறதே தெரியல. எப்படி தெரியும் இதெல்லாம் பெரியவாளுக்கு? அதனால சொல்றேன், பெரியவா தெய்வம். பெரியவாளும் காமாட்சி ஒன்று, பெரியவாளும் பரமேஸ்வரனும் ஒன்று. பெரியவாள்கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடணும். ஆத்மார்த்தமா பெரியவா ஸ்மரணையா இருந்தாலே போதும். பெரியவா 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 வேற இன்னும் வேண்டாம் நமக்கு. அவர் பார்த்து பாருங்க. புரியுதா? எல்லாரும் ஆச்சரியம். ஏதாவது பசுஞ்சாணத்தை அந்த காலத்தில் பார்த்தோம்னா வாசலில் வந்து நம்ம தண்ணியில் தெளித்து, தண்ணியில் கரைச்சி, வாசலில் தெளித்து, மண் வீடுகளாக இருந்தால் அதை வச்சு பசுஞ்சாணத்தால் வீடுகளை மொழிக்கி கோலம் போடுறதெல்லாம் உண்டு. மார்கழி மாதத்தில் கேட்க வேண்டாம், அவ்வளோ நல்லா கோலங்கள் போட்டு கலர் பொடிகள்லாம் தோறி. அதுவும் கிராமங்களில் பார்த்தோம்னா பூசணிப்பூ வைப்போம். அதில் கொஞ்சமாக பசுஞ்சாணத்தை உருட்டி வச்சு அதில் பூசணிப்பூ வைக்கிற வழக்கமும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது. இப்போ ரொம்ப குறைஞ்சி போடுது கிராமங்கள்லேயே கூட பார்த்தோம்னா என்ன ஃப்ளாட்ஸ் வந்துடுது. அங்கங்கே பார்த்தோன்னா டெய்லியே கோலம் கூட போடுறதவா, கோலம் மாதிரியே இருக்கிற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி போடுறா. அப்படின்னா அந்த மாதிரி டைல்ஸாக பதிச்சு விட்றா வாசல்ல. அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய பழத்தை மறக்காமல் இன்றைக்கும் ஓரளவே அதை கடைபிடிக்கணும். அட்லீஸ்ட் இந்த மாரடி மாதங்களில், தனுர் மாதம் ரொம்ப சிறந்த மாதங்களில் தனுர் மாதம் ரொம்ப சிறந்த மாதம். இந்த மாதமாவது அந்த மாதிரி கொஞ்சமாக சாணத்தை கரைச்சி தண்ணி தெளித்து முழுகி பெருக்கி ஒரு கோலத்தை போட்டல் அப்படின்னு சொன்னால் வரும். நிரந்தரமாக லட்சுமி நம்மளோட குடியிருப்பா, நம்மளோட இருப்பா அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நம்மளுடைய பண்பாட்டை மறக்காமல் இந்த காணொலியை பார்த்த பிறகாவது தீட்டுகள்லாம் கொண்ட போது மரம் செடிகள் பக்கத்தில் போகாமலும், அட்லீஸ்ட் மார்கழி மாதமாவது வாசலில் கொஞ்சோண்டு பசுஞ்சாணி கரைச்சி தெளித்து கோலம் போடுற பழக்கத்தை நீங்கள் ஒன்றுபடுத்திக்கணும். நம்மளுடைய பாரம்பரியத்தை காக்கணும் அப்படிங்கிறத வேண்டிட்டு அடுத்த வியாழக்கிழமை, அதாவது உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு அன்றைக்கி வருது. இன்றைக்கி அடுத்த வியாழக்கிழமை 1/1/2026. அந்த 26 எல்லாருக்கும் நல்ல ஒரு இடத்தை அவாவா வேண்டின எல்லா நல்லதையும் வளத்தையும் நலத்தையும் கொடுக்கணும்னு மகாபெரியாவோட வேண்டிண்டு உங்கள் எல்லாருக்கும் புதிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, கமோடி சங்கர. எல்லாருக்கும் நமஸ்காரம்.